மயில் சிவனாண்டி அடி வாங்குறத வந்து வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து அதை ரேவதிக்கு அனுப்புகிறாரு. ரேவதி வந்துட்டு என்ன மயில் மாமா ஏதோ வீடியோ அனுப்பிச்சுட்ருக்காருன்னு சொல்லிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு சிவனாண்டி அடி வாங்குற வீடியோ ஒன்று அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சந்திரா கிட்ட காமிக்கிறாங்க. சந்திரா கிட்ட சித்தி இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ பார்த்தா வந்துட்டு சிவனாண்டி எல்லாரும் அடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன என் புருஷனை வந்துட்டு நீயும் புருஷனை பிளான் பண்ணி சூழ்ச்சியில் மாட்டி விட்டீங்களா, ஏன் வந்துட்டு அவர் அடி வாங்கிட்டு இருக்கா சொல்லி கேட்கும்போது நாங்களாம் சூழ்ச்சியில் மாட்டி விடலை, அவர் தான் வந்துட்டு சேரக்கூடாதவங்க கூட்டலாம் சேர்ந்துட்டு கோவில் நகை திருடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு நல்ல புத்திமதி சொல்லி நீங்களே திருத்தணும், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன நியாயம் சொல்லிட்டு அங்கேருந்து வீடியோ காமிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே சந்திரா வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு என் புருஷன் அடி வாங்குற வீடியோ காமிக்கிற அளவுக்கு உனக்கு திமிராயிச்சா, உன்னையும் புருஷனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் சிவனாண்டி கிட்ட மயில் வந்து பேசுகிறாரு. உங்ககிட்ட வந்து எத்தனை டைம் நான் சொல்லி எத்தனை கெட்டப் வந்து போட்டு வந்திருக்கேன், நீ வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ எல்லாம் வந்து இந்த ஊரில் பெரிய மனுஷன் சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் என் சின்னத்தையோட தயவுல தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து சிவனாண்டி சித்தப்பாவும் வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஊர் மக்கள்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. சந்திரா போயிட்டு சிவனாண்டி பார்க்க போகிறாங்க. என்னங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் என்ன பண்ணுறது, இந்த மயில் வந்துட்டு பணம் தரேன்னு சொல்லிட்டு சிங்கு கட்டுப்பில் வந்து ஏமாற்றிட்டான், இல்லை இந்த சித்தப்பா வளர்தான் சொல்கிறாங்க. என்னம்மாமா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா, இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, அந்த கார்த்திக் முன்னாடி தோற்று போகிறீங்களோ சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அது கூட பெரிய விஷயமா தெரியல, அந்த கும்பாபிஷேகம் வந்துட்டு நடக்க விடையும் பண்ண முடியாது, இந்த கார்த்திக் முன்னாடி அவமானப்பட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கார்த்திக்கையும் ரேவதி சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திராவும் சிவனாண்டி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ரேவதி வந்துட்டு ஒரு கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்து கார்த்திக் பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்க. அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 தம்பதி வந்துட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன பூஜை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பூசாரிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அது தம்பதி சமயோகித பூஜை, இதை வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருந்ததுனால வந்துட்டு இந்த பூஜை பண்ணால் எல்லாம் சரியானு சொன்னேன், அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த பூஜை பண்ணால் எல்லாம் சரியாயிருமா, நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுவீங்களா, நானும் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மா கண்டிப்பாக பண்ணலாம், எல்லாருக்கும் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு கார்த்திக்கிட்ட ரேவதி கேட்குறாங்க, மாமா நாமளே இந்த பூஜையை பண்ணலாமா, இந்த பூஜையை பண்ணால் வந்து தம்பதிக்குள்ளே இருக்க ஒற்றுமை வந்து அதிகரிக்குமாமா, பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை, நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆனவே வந்துட்டு நம்ம வந்து ஒன்று சேர்ந்துடலாம், அதுக்குண்டான வழி பார்க்கலாங்கிறாங்க. இல்லை மாமா எனக்காக இதை வந்துட்டு ஓகே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க. கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு இவங்க 2 பேரும் பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணும்போது இதை வந்து ஒருத்தங்க வீடியோ எடுத்து சந்திராவுக்கு அனுப்புகிறாங்க. சந்திரா வந்து அந்த வீடியோவை எடுத்து, இங்கே பாரு உன் பொண்ணுக்கு வந்துட்டு கார்த்திக் தான் வந்துட்டு அவரோட புருஷன் தெரிஞ்சு போச்சு, இங்கே பாருன்னு சொல்லிட்டு கோவில் கூப்பிட்டு வராங்க. கோவிலுக்கு கூப்பிட்டு வந்தால் 2 பேரும் கார்த்திக்கும் ரேவதி வந்து பூஜை பண்ணி ஒருத்தர் மாலை மாற்றிக்கிறாங்க. இதை வந்துட்டு ரேவதியோட அம்மா சாமுண்டீஸ்வரி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி வந்து எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.